வெல்கம் டு சுபார்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டபுள் லேயராக லோடிங் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். டபுள் கலரில். இப்போ இது எம்போஸ் த்ரெட் ஒட்டியிருக்கேன். ஒட்டி நல்லா காய வச்சுட்டேன். ஒரு 1/2 hour முன்னாடியே ஒட்டிட்டேன் உங்களுக்காகவே. ஒரு 2 லைனாக போட்டு நல்லா காய வச்சுருக்கேன். டபுள் நூல் எடுக்கிறேன். டபுள் கலரு, ஓகேவா? எடுத்து அதை நம்ம நல்லா எம்போஸாக எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். அதுக்கு நான் பிங்க்கும் ப்ளூவும் எடுத்திருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். அதனால் இப்போ 2 நூல்கண்டு இதுக்கு எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்தால் தான் நமக்கு அளவு கரெக்டாக இருக்கும். சிங்கிளாக எடுக்காதீங்க, பத்தாது. எப்பயும் போல் ஃப்ளாட் லோடிங் பண்ணுற மாதிரியே தான் இது பண்ண போகிறோம். பட் டபுள் கலர் பண்ண போகிறோம். ஃப்ளாட் லோடிங் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்? மேலே கிராஸாக ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? ஆல்ரெடி நான் இதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஃப்ளாட் லோடிங் எப்படி பண்ணணும்னு சொல்லி 1 month கோர்ஸ்லேயே நான் எல்லாமே இது போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் மேலேருந்து இது கிராஸாக நம்ம போட போகிறோம். பாருங்கள், எடுக்கிறேன். லெஃப்ட்லேருந்து எடுக்கிறேன். சின்னதாக போட சொல்லுவேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எப்படி போடணும்? சின்னதாக அந்த எட்ஜ் நமக்கு ஷார்ப்பாக கிடைக்கணும். அதனால சின்னதாக கிராஸாக தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். நார்மல் பிளேஸில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு திருப்பி கீழே கொண்டு வர்றேன். ஒரு லாங் செயின், ஒரு லாக் கீழே போடணும். இந்த லைனுக்கு கீழே போடணும். மேலே கொண்டு போகிறப்ப ஏற்கனவே எப்படி சொல்லி கொடுத்துருக்கேன், ரைட் சைடு போடணும். மேலே அந்த எட்ஜு போடுறப்ப மட்டும் ரைட் சைடு. அந்த அடுத்த லைன் வர்ற வரைக்கும் நம்ம ரைட் சைடு தான் போடணும். கீழே போட்டு லாங் செயின் போட்டுட்டு கீழே லைனில் லாக் பண்ணுறோம். மேலே போடுறப்ப ரைட் சைடு போடணும், ஓகேவா? மேலே நம்ம லாக் போடக்கூடாது. மேலே நம்ம லாங் செயின் போட்டு அதுக்கு ரைட்டில் தான் நம்ம லாக் போடணும். இதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த ஷேப் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி கீழே போடுறப்ப கீழே லாக் பண்ணணும். மேலே போடுறப்ப ரைட் சைடு. இப்போ பாருங்கள், நான் போட்டுட்ருக்கப்பே அந்த எம்போஸ் த்ரெட்டும் வந்துடுச்சு. அது மேலேயே அப்படியே நான் கவர் பண்ணுறேன். மெதுவாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டிச்சஸ் புரியும். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் ரொம்ப அழகான ஸ்டிச்சு. போட போட ஈஸியாக வந்துடும். ரைட் சைடு போடுங்க. அந்த அதர் சைடு, அதாவது இந்த சைடு ஒரு லைன் போட்டிருக்கேன், ரைட் சைடில் ஒரு லைன் போட்டிருக்கேன். அந்த லைன் வர்ற வரைக்கும் நம்ம மேலே போடுற ஸ்டிச்சோட லாக் ரைட் சைடு தான் போடணும். மேலே போடக்கூடாது. கீழே போடணும். அந்த லைன்லேயே போடணும். இப்போ மேலே போட்டுட்ருக்கேன். போட்டுட்டு லாக் பாருங்கள். போட்டேன்னா இதே மாதிரி தான். அப்போ தான் அந்த கர்வ் கரெக்டாக வரும். இது பாருங்கள், கொஞ்சம் அந்த கேப் தெரியுதா? அந்த அடியில் அந்த நூல் தெரியுது பாருங்கள். அந்த நூல் நமக்கு தெரியவே கூடாது. நம்ம அடியில் என்ன த்ரெட்டு கொடுக்குறோம், என்ன கொடுக்குறோம், சில நேரம் ஜர்தோசி கொடுப்போம், சில இந்த மாதிரி எம்போஸ் த்ரெட்டு கொடுப்போம். அது நமக்கு தெரியக்கூடாது. தெரியாத அளவுக்கு நம்ம நெருக்கமாக போடணும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக அதை போடணும். மொதல் ஸ்டிச் கொஞ்சம் கேப் ஆனனால அது உங்களுக்கு அந்த நெருக்கம் தெரியுது. பாருங்கள், நான் நல்லா அதை எடுத்துகிட்டு திருப்பி போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இப்போ போடுறேன் பாருங்கள். இப்போ அது க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ நான் லாக் எங்கே பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த எட்ஜ் வந்துருச்சா? நான் ரைட் சைடு பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த அதர் சைடு வர்ற லைன் நமக்கு கிடச்சிருச்சு, 2வது லைன். ஸோ நான் மேலே போடுறேன் இப்போ லாக். அப்போ தான் அந்த எட்ஜோட ஷார்ப் நமக்கு கிடைக்கும். புரியுதா? இவ்வளோ நேரம் நான் மேலே எப்படி போட்டேன்? ரைட் சைடு போட்டேன். இப்போ நான் மேலே போடுறேன் லாக்கை. இப்போ எப்படி இதுக்கு நான் கீழே போடுறேன் பாருங்கள். லாங் செயின் போட்டு கீழே போடுறேன். இப்போ லாங் செயின் போட்டு லாக்கை மேலே போடுறேன். இதே தான் அப்படியே ரிப்பீட்டாக போட்டே வாங்க. இதுக்கு லாக் கீழே, அதுக்கு லாக் மேலே. ஃபுல்லாக வந்துருச்சா? பாருங்கள். அப்போ தான் அந்த எட்ஜ் பாருங்கள் நல்ல ஷார்ப்பாக வருதா? ஓரளவுக்கு கொஞ்சம் தூரம் இதை போட்டுக்கோங்க. பிங்க் கலரு. இப்போ இது கவர் ஆகிருக்கு ஃபுல்லாக. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, கொஞ்சம் ரைட் சைடு, இந்த லெஃப்ட் சைடு கொஞ்சம் இழுத்து ஒரு 4, 5 செயின், சும்மா நார்மலாக ஒரு செயின் போட்டுட்டு ஏதாவது ஒரு நீடியில் வச்சு இதை குத்தி சும்மா எதாவது மாட்டிக்கோங்க. எதுவுமே பண்ண வேண்டாம். சும்மா மாட்டிக்கோங்க. இந்த மாதிரி நீடியில் குத்தி இதை வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு கலர் நான் போட போகிறேன். அதனால தான் இதை மாட்டி வச்சுக்கிறேன். இது அப்படியே இருக்கட்டும். கீழே எந்த லாக்கோ மேலே எந்த லாக்கோ நம்ம போட வேண்டாம். இப்போ அடுத்து ப்ளூ கலர் எப்படி போடுறேன், எங்கே அந்த ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். ப்ளூ கலர் அதே மாதிரி 2 நூல்கண்டு எடுத்திருக்கேன். இப்போ மேலேருந்து இங்கே போட்டாச்சு. இப்போ இங்கே முடியுதா? இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்.
ஸ்டார்ட் பண்ணி மேலே கொண்டு போகிறேன். இப்போ இந்த லெஃப்ட் சைடு நமக்கு எட்ஜ் வந்து நமக்கு இன்னும் ஷார்ப்பு கிடைக்கல. நம்ம ப்ளூவில் வந்து ஷார்ப் பண்ண போகிறோம். அதனால இப்போ நான் மேலே கொண்டு போகிறப்போ முதல் லெஃப்ட் சைடு தான் லாக் பண்ணுறேன். சரியா? கீழேருந்து கொண்டு போயிட்டே மேலே லெஃப்ட் சைடு லாக் பண்ணுறேன். அதே மாதிரி கீழே கொண்டு வந்து கீழே லாக் பண்ணுறேன். மேலே போடுறப்ப மேலே லெஃப்ட் சைடு முதல் லாக் பண்ணணும். அந்த நூல் நம்ம அந்த லைன் போட்டிருக்கிற வரைக்கும் நம்ம லெஃப்ட் சைடு தான் போடணும். கார்னர் கரெக்டாக வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து லாக்கை மேலே கொண்டு போகணும். மெதுவாக பாருங்கள். இதுதான் சொன்னேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் புரியும் இந்த இடத்துல எப்படி வருதுன்னு. இப்போ கீழே இங்கே போடுறேன் நான் லாக்கு. போட்டு மேலே போடுறப்ப இப்போ பாருங்கள், இப்போ நான் மேலே கொண்டு போயிட்டேன். இந்த மாதிரி போடுறப்ப பாருங்கள், அந்த ஷார்ப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக வருதா? நம்ம என்ன ஷேப் நம்ம நினைக்கிறோமோ அது வரணும். இப்போ மேலே போடுறேன். இப்போ ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல தான். கீழே வர்றப்ப கீழே லாக், மேலே வர்றப்ப மேலே லாக். அந்த எட்ஜ் டைமில் மட்டும்தான் நமக்கு அந்த கன்ஃபியூஷன் வரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஷார்ப் பாருங்கள், ஒரே மாதிரி வந்துருச்சா? இதுக்கு தான் இதை நான் சொன்னேன். மெதுவாக பாருங்கள், அப்போ தான் புரியும். இந்த மாதிரி திருப்பி திருப்பி போடலாம். போட்டே இருக்க வேண்டியதான். ஃபுல்லாக ப்ளூ கலர் வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருக்க பிங்க் வந்து மறையணும். மறையிற வரைக்கும் இந்த ப்ளூ தான் நம்ம போடணும். அப்போ தான் இது அழகாக இருக்கும். நம்ம ஜடை பின்னுற மாதிரி இது இருக்கும். மாற்றி மாற்றி வரும். டபுள் கலர் ஒரே இப்போ அதோட எட்ஜு அதோட சைஸு எல்லாமே ஒரே அளவாக இருக்கணும். அதனால தான் நான் சொல்கிறது என்னென்னா, அந்த அடியில் பிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிங்க் வந்து இப்போ மேலே போடுற ப்ளூவை வச்சு மறைக்கிறோம். அந்த அளவுக்கு நம்ம போடணும். இதுதான் அளவு. இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டே வாங்க. கீழே போகிறப்ப கீழே லாக் பண்ணுங்கள், மேலே போகிறப்ப மேலே லாக் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த கோட்லேயே நம்ம போடுறப்ப அழகாக ஈவனாக வரும். ஃப்ளாட் லோடிங்கே சுத்தமாக தெரியாதவங்களுக்கு நான் ஏற்கனவே போட்டிருக்க வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு அதையும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். ஓகேவா? அதே மாதிரி எம்போஸ் எப்படி பண்ணணும்னு கூட நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். எம்போஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. நீங்கள் அதையும் பாருங்கள். இது வந்து டபுள் எம்போஸ்டு. சரியா? டபுள் கலர் எம்போஸ்டு எப்படி பண்ணுறதுன்னு. சிங்கிள் வந்து அது ஒரு அழகாக இருக்கும். இது டபுள் கலர். நிறைய நெக் டிசைனுக்கு எல்லாமே இதை போடுவாங்கங்க. நெக் பாட்டுக்கு இது போடுறப்ப ரொம்ப கிராண்டாக இருக்கும். இதை போட்டு நம்ம ஒரு 2 லைன் மட்டும் சுகர் பீடோ அப்படி இல்லைன்னா ஸ்டோன் செயின் கொடுத்தீங்க வச்சுக்கோங்களேன், அந்த டிசைனே வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அந்த ஷார்ப்னஸ் மட்டும் எப்படி எங்கே ஆரம்பிக்கணும் மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஷேப் அக்யூரேட்டாக நமக்கு கிடைக்கும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி இப்போ பாருங்களேன், பிங்க் வந்து நான் போட்ட பிங்க் வந்து கொஞ்சம் மறைஞ்சிருச்சா? இப்போ இன்னும் ஒரு லைன் போட்டேன்னா ஓரளவுக்கு ஃபுல்லாக அது கவர் ஆயிரும். மேலே ரைட் சைடில் தான் கொஞ்சோண்டு பிங்க் கலர் தெரியுது, மீதி ஃபுல்லாக ப்ளூ தெரியுது. இப்போ அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ எப்படி நம்ம லெஃப்ட் சைடு வந்து இழுத்து ஒரு 4 செயின் போட்டு ஒரு ஊசி வச்சு நான் குத்தி அதை ஊசி வச்சு குத்தினா தான் அது கலண்டு வராது. அதனால தான் அந்த ஊசி வச்சு குத்தி துணியோடு சேர்த்து குத்தி வச்சுருக்கேன். அப்போ தான் அது கலண்டு வராது. இப்போ பிங்க்கு சுத்தமாகவே தெரியலை. இப்போ இதே மாதிரி லெஃப்ட் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி ரைட் சைடு இழுத்து இந்த மாதிரி ஒரு 4 ஸ்டிச்சு சும்மா சாம்பிளுக்கு ரஃப்பாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதே மாதிரி அதை இழுத்து விட்டுட்டிங்கன்னா நம்ம லைட்டாக இழுத்தாலே அவுந்து வந்துடும். அதனால தான் இந்த ஊசியை வச்சு குத்தி ஒரு லாக் பண்ணிக்கிறேன். இந்த பாருங்கள், இப்படி குத்தி துணியோடு சேர்த்து லாக் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ இதை கழட்டிடுங்க. இதை கழட்டிட்டிங்கன்னா இதை இருந்து இப்போ இங்கே பிங்க் எங்கே இருக்குது பாருங்கள், அங்கே முடியுதா? அங்கேருந்து திருப்பி கண்டினியூ பண்ணுறோம். அவ்வளவுதான். ஸோ அப்போ இப்படி போடுறப்ப அந்த பிங்க்கோட கண்டினியூஷன் திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும். பிங்க் ப்ளூன்னு. இப்போ இந்த பிங்க் வந்து அதே மாதிரி மேலே போட்டு லாங் செயின் மேலே போகிறப்ப லாக்கு. அதே மாதிரி கீழே ஒரு லாங் செயின் கீழே வர்றப்போ ஒரு லாக். இந்த ப்ளூ மறையிற வரைக்கும் இந்த பிங்க் போடணும். இவ்வளோதாங்க. இது ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சஸ். பார்க்குறப்ப ரொம்ப டஃப்பாக இருக்குமோ அப்படின்னு தோணும். போட்டோம்னா இவ்வளோ ஈஸியா அப்படின்னு தோணும். அவ்வளோதான். பாருங்களேன். இப்போ இந்த ப்ளூ மறையிற வரைக்கும் நம்ம போட்டால் தான் நமக்கு ஷேப் வந்து அக்யூரேட்டாக கிடைக்கும். பிங்க் ப்ளூ போடுறப்போ ஒரே மாதிரி இருக்கும். இல்லைனா பிங்க் குண்டா
இல்லைனா ப்ளூ குண்டா, ஒல்லியா இந்த மாதிரி மாறி மாறி கிடைக்கிற மாதிரி இருக்கிறப்ப அழகாக இருக்காது. ஒரே அளவாக இருக்கணும் அப்படின்னா கரெக்டாக இப்போ ப்ளூ தெரியுதா, அந்த ப்ளூ மறையணும். அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டிச்சஸ் போடுங்க. உங்களுக்கு கவுண்டிங் வைக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா வச்சு கூட நீங்கள் போடலாம். ஒரு 15 கவுண்ட்டு இல்லைனா 20 கவுண்ட்டு போடலாம் அப்படின்னா. ஓகேவா? இல்லை அப்படின்னா இதுதான் அடையாளம். இந்த மாதிரி நீங்கள் வச்சு போடுங்க. இப்போ ப்ளூ மறைஞ்சிருச்சா? உங்களுக்கு புரியணும்னு தான் நான் ஸ்லோவாக காட்டிகிட்ருக்கேன். இப்போ ப்ளூ பாருங்கள் ஃபுல்லாக மறைஞ்சிருச்சு. அதே பண்ண மாதிரி தான். இழுத்து நம்ம என்ன செய்யணும்னா சும்மா நார்மலாக ஒரு 4 செயின். சரியா? போட்டுக்கிறோம். திருப்பி இப்போ அதே மாதிரி கீழேருந்து மேலே ப்ளூ. ரிப்பீட்டடாக இதே தான். மேலே போகிறப்ப மேலே லாக், கீழே வர்றப்ப கீழே லாக். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நீங்கள் போடுறப்ப பிங்க்கும் 2 நூல்கண்டு எடுத்திருப்பீங்க, ப்ளூவும் 2 நூல்கண்டு எடுத்திருப்பீங்க. நம்ம கீழே வந்து சிக்காயிடக்கூடாது. அதனால பிங்க் ஒரு சைடாகவும் ப்ளூவை ஒரு சைடாகவும் வச்சுக்கோங்க. சரியா? அடியில் சிக்காயிராம. அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. நிறைய சிக்காக ஒரு 2 நூல்கண்டு எடுத்தாலே நமக்கு நிறைய சிக்காக சான்சஸ் நிறைய இருக்குது சில்க் த்ரெட்டில். இது 4 நூல்கண்டு எடுக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப இது இன்னும் அதிகமாக சிக்காகிற வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதனால் ரைட் சைடு ஒரு கலரும் லெஃப்ட் சைடு ஒரு கலரும் தனியாக 2 2 நூல்கண்டை பிரித்து வச்சுருங்க. 2ம் ஒன்றோட ஒன்றா சேர்ந்து வந்துடாம அடியில் நீங்கள் எடுக்கிறப்பையும் பார்த்து எடுங்க. ஓகேவா? மேலே அந்த ப்ளூ கலரும் நடுவில் 2வது வந்திருக்க பிங்க் கலரும் அதனுடைய அளவு பாருங்கள் ஒரே அளவாக இருக்கும். இந்த மாதிரி வர்றப்ப தான் அந்த டிசைன் வந்து ஜிக்ஸாக்காக கரெக்டாக வரும். அதுதான் அடையாளம் நான் சொன்னேன். பிங்க் மறையணும், ப்ளூ மறையணும். இப்போ ஃபுல்லாக முடிச்சிட்டேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ கீழே அதே மாதிரி ப்ளூவை போடணும். இதே அளவு இந்த மாதிரி வரணும். ஸோ இந்த இதை எடுத்துகிட்டு நான் இந்த ப்ளூ இப்போ போட போகிறேன். இந்த கார்னர் வர்ற மாதிரி பாருங்கள் எப்படி போடுவேன்னு. இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக வரணும். ஒரே அளவாக வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்படி வந்தால் தான் இது அழகாக வந்திருக்கு. பெர்ஃபெக்டாக நம்ம போட்டிருக்கோன்றது அர்த்தம். ரொம்ப ஷைனிங்காக அழகாக இருக்கும். சில்க் த்ரெட் போடுறனால நல்லா அழகாக வரும் இந்த ஸ்டிச்சஸே. கிராண்டாக கேட்குறவங்களுக்கு நீங்கள் இந்த ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். இந்த ஒர்க் பண்ணாலே நெக் பார்ட்டு செம கிராண்டாக தெரியும். கலர் அதுக்கேற்ற மாதிரி சாரீ ப்ளவுஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டு நீங்கள் டபுள் கலரோ இல்லை ட்ரிபிள் கலரோ ட்ரிபிள்லேயும் இது வருங்க. நான் அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு அதுவும் போடுறேன். ட்ரிபிள் கலரும் இதில் வரும். அடுத்தடுத்து போடுறப்ப நான் அதையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இந்த டபுள் கலர் நீங்கள் போட்டு பழகுங்க. அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சஸ் தான் இது எல்லாமே. லோடிங் தெரிஞ்சால் போதும். லோடிங் தெரிஞ்சாலே இது எல்லாமே நமக்கு ரொம்ப சிம்பிளான ஸ்டிச்சஸ் தான் இது. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இழுத்துறாதீங்க. ஒரே அளவாக இழுங்க இழுக்கிறப்ப. ஃபாஸ்ட்டாக இழுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஒல்லியாக தெரியும். அதே மாதிரி ஸ்லோவாக இழுத்தா தூக்கலாக தெரியும். இப்போ பாருங்கள் அடியில் போட்டிருக்க எம்போஸ் த்ரெட் எங்கே இருக்குன்னே தெரியலை. அந்த அளவு ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணியாச்சு. அதுதான் இந்த ஸ்டிச்சோட ஹைலைட்டே. நம்ம என்ன அடியில் வைக்கிறோமோ அது மேலே தெரியவே கூடாது. ஃபுல்லாக கடைசி கவர் பண்ணுற வரைக்கும் போட்டுருங்க. இப்போ இந்த எட்ஜ் வருதா? இந்த எட்ஜ் வர்றப்ப நான் கீழே குத்தக்கூடாது. எப்படி குத்தணும்னா ரைட் சைடு குத்தணும். ஓகேவா? மேலே நம்ம என்ன செஞ்சோம்? லெஃப்ட் சைடு குத்துனோமா? இப்போ கீழே என்ன பண்ண போகிறேன்னா இவ்வளோ நேரம் என்ன பண்ணேன்? கீழே கீழே குத்துனேன். இப்போ எட்ஜ் வந்துருச்சு. அப்போ எட்ஜோட ஷார்ப் எனக்கு வேணும். அப்போ அந்த ஷார்ப் வேணும் என்ன அப்படின்னா நான் லாங் செயின் போட்டு கீழே வந்து ரைட் சைட் பண்ண போகிறேன். கரெக்டாக எட்ஜ் வந்ததுக்கப்புறம் ரைட் சைடாக நம்ம மாற்றிடணும். லாக் போடுறத ரைட் சைடு. மேலே மட்டும்தான் மேலே போடணும். கீழே வர்றப்போ இப்போ ரைட் சைட் போடணும். இந்த எட்ஜ் மட்டும் நீங்கள் கன்ஃப்யூஸ் பண்ணிக்காமல் நீங்கள் திருப்பி திருப்பி போட்டு பாருங்கள். ஒரு சின்ன ஸ்கொயரோ இல்லை ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்போ நீங்கள் ட்ரா பண்ணி இந்த எட்ஜை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். கை ஆட்டோமேட்டிக்காக இந்த இடம் வந்துருச்சுன்னா இப்படி தான் போடணும் அப்படின்றது நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக கை போயிடும். ஓகேவா?
நான் வேகமாக போட்டால் உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆயிரும்னு தான் பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக போடுறேன். நீங்களும் மெதுவாக பாருங்கள். திருப்பி திருப்பி பாருங்கள் உங்களுக்கு புரியலைன்னா. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் கேட்குறேன், நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஃபுல்லாக அந்த ப்ளூ கவர் ஆயிடுச்சா? இப்போ நமக்கு அடியில் இருக்க பிங்க் மறைஞ்சிருச்சு. ஸோ நம்ம கொஞ்சம் இதோட இப்போ முடிக்கலாம். அந்த எப்போ அடியில் அந்த த்ரெட்டு நமக்கு மறையுதோ அதுதான் நமக்கு இதோட வந்து ஒரு இன்டிமேட் மாதிரி. இந்த கலர் இதோட போதும் அப்படின்றதுக்கு இதுதான் இன்டிமேட். நம்ம வந்து கரெக்டாக அளவாக நம்ம 15 தடவை 20 தடவை நம்ம கவுண்ட் பண்ணி போடுறத விட இது அக்யூரேட்னு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ஷேப் கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான். அப்படியே முடியிறப்ப நம்ம லாக் பண்ணி முடிச்சுக்கணும். அவ்வளவுதான். அந்த த்ரெட்டு மறைஞ்சிருச்சா? அப்படியே லாக் போட்டுற வேண்டியதுதான். ப்ளூ கலர் லாக் போட்டுட்டு, அடுத்து பிங்க்கை வந்து அதையும் ஒரு எட்ஜ் மாரி குடுத்துட்டு, இப்போ மேலே வந்து சின்னதா ஒரு பிங்க் வந்திருக்கு பார்த்தீங்களா? ரைட் சைடில. அதே மாரி கீழ பிங்க் வரணும். வந்தா தான் அது ஃபுல்ஃபில் ஆகுறது. அந்த மாரி ஒரு சின்னதா ஒரு பிங்க் ஒரு 4 லைன் மட்டும் வரும். வந்து முடிச்சுட்டு, அதையும் நம்ம லாக் பண்ணிக்கணும். எப்பயும் போல லாக் பண்ணிட்டு, இதுக்கு அவுட்லைன் குடுக்கணுங்க. அவுட்லைன் நம்ம என்னனாலும் குடுத்துக்கலாம். நம்ம இதே நூல்ல கூட நம்ம அவுட்லைன் குடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு கலர்ல. அப்படி இல்லன்னா, நான் எப்பயும் சொல்ற மாரி பீட் குடுக்கலாம். நீங்க கட் பீட் குடுக்கலாம். எதுனாலும் நம்ம குடுத்துக்கலாம். ஓகேவா? அது நம்ம ஐடியா தான். இப்போ ஃபுல்லா பாருங்க அழகா வந்துருச்சு. பிங்க் மட்டும் தான் இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு. ஏன்னா, கீழ ஒரு சின்ன பாக்ஸ் மாரி வருது பார்த்தீங்களா? ப்ளூ கலரு. அது வரக்கூடாது. ஸோ, அந்த சின்ன இடத்துக்கு பிங்க்க குடுத்துட்டேன் அப்படின்னா, ஃபுல்லா மேல வந்த மாரியே கீழேயும் முடிஞ்சிரும். ஓகேவா? இந்த இடத்த லாக் பண்ணி நீங்க முடிச்சுக்கோங்க ப்ளூவ. முடிச்சுட்டு அடுத்து பிங்க்கையும் குடுத்துருங்க. அவ்வளோதான். ஃபுல்லா முடிஞ்சிருச்சா? இப்ப அடுத்து வந்து பிங்க்கையும் குடுத்துட்டேன் அப்படின்னா, குடுத்துட்டு நான் வந்து உங்களுக்கு அவுட்லைன் குடுத்துட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பாருங்க. பார்த்தீங்களா? அவுட்லைன் குடுத்துட்டேன். எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா? பிங்க், ப்ளூ. அது ஒரு மாரி உப்புன மாரி அழகா எம்போஸா காட்டுது பார்த்தீங்களா? ரொம்ப அழகா இருக்கும். இது ஃபுல்லா நெக் வர்றப்ப ரொம்ப அழகா தெரியுங்க இது. நல்ல நல்ல மாடர்னான ஒரு ஆர்ட் இது. ஓகேவா? நல்லா பண்ணுங்க. நல்லா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். ஓகேவா? லைக் பண்ணுங்க. ஓகே. தேங்க் யூ.